முருங்கைக்கீரை பொடி வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முருங்கைக்கீரையோட அந்த பெரிய தண்டுகள்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் பரவாயில்ல, அதே மாதிரி பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல. நிழல்லையே வீட்டுக்குள்ளவே நான் உலர்த்தி எடுத்தேன். இந்த மாதிரி தட்டில் போட்டு 2 நாள் ஆச்சு எனக்கு இந்த அளவுக்கு ட்ரையாக வரதுக்கு. ஈவன் இதில் பூலாம் லைட்டாக இருந்துச்சு, அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நான் காய வச்சுருந்தேன். எனக்கு 2 டேஸ் ஆச்சு. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் லைட்டாக இந்த கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதை 2த்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும். இதை நான் நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ்க்கு இதை போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும்னா நான் இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்ச பொடியை நான் இந்த மாதிரி ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி இது ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா எதில் சேர்த்தாலுமே ஒரு குழகுழப்பு தன்மை வரும். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.